பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக அரசு வேம்பு. இப்ப நம்ம எல்லா ஆலயத்திற்கும் நம்ம போறோம், எல்லா கோவில்களுக்கெல்லாம் போறோம். ஒவ்வொரு கோவில்லையும் இந்த அரசு வேம்பு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. இப்ப இந்த அரசு வேம்பு மரம் தனியா இருக்கும். அதுல ஒரு விநாயக பெருமான் இருக்கும், பக்கத்துல 2 நாகர்லாம் இருக்கும். சோ இப்போ இந்த வழிபாடானது நம்ம எப்படி செய்யணும், இந்த அரசு வேம்பு வழிபாடு எப்படி இருக்கணும்? இந்த அரசு வேம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. அரச சமித்துல ஹோமம் பண்ணினா கடன் பிரச்சனைகள் தீரும், நீண்ட ஆயுளோட செல்வ செழிப்போட இருக்கலாம். அந்த அரச சமித்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நவ சமித்துன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுல நவ சமித்துல முதல் சமித்து அரச சமித்து. அந்த சமித்து குச்சி அவ்வளவு விசேஷமானது. முதல் விஷயம், இந்த அரசும் வேம்பும் ஒன்னா இருக்கிறது. இப்போ என்னுடைய ஆலயத்துல, இப்ப நான் பணிபுரியக்கூடிய ஆலயத்துல பாத்தீங்கன்னா, இந்த அரச மரத்துக்கு உள்ள இருந்தே வேப்ப மரம் வெளியில வரும். இந்த அது பாத்தீங்கன்னாலே டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப எல்லாருமே அத விஷயம் தெரிஞ்சவங்க அதை பார்த்தாங்கன்னா ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்னது, இந்த அரச மரத்துக்கு உள்ள இருந்தே வேப்ப மரமும் ஒன்னா உள்ள இருந்து வெளியில, தனித்தனியா வெளியில இருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. அரச மரம் தனியா இருக்கும், வேப்ப மரம் தனியா, ஒரே இதுல கிளையெல்லாம் ஒன்னா போயிருக்கும். அரச மரத்துக்குள்ளேயே வேப்ப மரம் ஒன்னா பின்னி வெளியில மேல வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான சிறப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி பாக்குறது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி, அது சுவாமி அம்பாள் மாதிரி ரொம்ப விசேஷமானது. அப்போ இந்த அரச மர வழிபாடு அப்படின்னு சொல்றது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்குன்னு ஒரு விசேஷங்கள்லாம் இருக்கு. சும்மா அரச மரம்னு சும்மா அரச மரம் சுத்துறதுனால எல்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அரச மரம் மாலையில சுத்தக்கூடாது, வைப்ரேஷன் இருக்காது, மாலையில சுத்தக்கூடாது. அரச மரத்தை சாயங்காலத்துல சுத்தினா தோஷம், சுத்தக்கூடாது, கண்டிப்பா சுத்தக்கூடாது. விஷயம் தெரிஞ்சவங்க சுத்த மாட்டாங்க, தெரியாதவங்க வேணும்னு சுத்துவாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவர் ஏதாவது சொல்றாங்க நம்ம சுத்தலாங்கன்னு சுத்தம். அரச மரம் சாயங்காலத்துல விஷயம் தெரிஞ்சவங்க சுத்த மாட்டாங்க, காலையில சுத்துறதுதான் அரச மர பிரதட்சணம் அப்படிங்கிறது. அதுலயும் இந்த அரச மர பிரதட்சணம் எப்போ ரொம்ப விசேஷமானதுன்னு கேட்டா, அமாவாசையில தான் அதீத விசேஷமானது அரச மர பிரதட்சணம். 108 பிரதட்சணம் பண்ணணும். சும்மா 1, 2, 36, 46 கிடையாது. 108 பிரதட்சணம் அரச மரத்தை சுத்தி வந்தால் அரசனை போல் வாழ்வளிக்கும். அரச மரத்தை சுற்றி வந்தால் அரசனை போல் வாழ்வளிக்கும். அந்த அரச மரத்தை எப்படி சுத்தி வரணும், அந்த அரச இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த அரச இலையோடைய நுனி பாத்தீங்கன்னா வடக்க இருக்கணும். ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க, அரச இலையில 3 இலை எடுத்துக்கோங்க. 3 இலையை வடக்க பார்க்க வைங்க. 3 அகல் விளக்கு வைங்க. 3 அகல் விளக்கும் ஏத்துங்க. 3 அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு 108 முறை பிரதட்சணம் வாங்க. அரச மரத்தை, அரசு வேம்பு ரெண்டுத்துமே பிரதட்சணம் பண்ணினால் அரசனை போல் வாழ்வளிக்கும். பெரிய லெவல்ல வரலாம். ஆனா தெரியாது அது பேருக்கு. ஏதோ அரச மரம் இருக்கு, ஏதோ சுத்துறோம். அதுக்குன்னு மந்திரம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க இல்லையா, மூலதோ பிரம்ம ரூபாய, மூலதோ பிரம்ம ரூபாய. அதாவது அரச மரத்து கீழே கீழே யார் வாசம் பண்றா, பிரம்ம வாசம் பண்றாரு, பிரம்மா இருக்கார். மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதே விஷ்ணு ரூபிணி. மத்தியத்துல யார் இருக்காங்க, அரசமர மத்தியத்துல மகாவிஷ்ணு வாசம் பண்றார். அக்ரதே சிவரூபாய விரக்ஷராஜாயத்தேனுமா, மேல பறந்து விரிஞ்சு இருக்கிற இடத்துல சிவபெருமான் இருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவன். மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதே விஷ்ணு ரூபிணி அக்ரதே சிவரூபாய விரக்ஷராஜாயத்தே நமஹா. இதை விட என்ன வேணும், இதை விட என்ன சிறப்பு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய சிறப்பு இதெல்லாம். அதாவது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நம்ம எப்படி ஒரு கோவிலுக்கு போனா எப்படி அவசர அவசரமா கோயிலுக்கு போறோம். ஒரு கோவிலுக்குலாம் இப்ப முன்னாடி எல்லாம் கோயிலுக்கு போனா பயபக்தியோட சாமியை பார்ப்போம், கண்ணத்துல போடுவோம், அப்பா சுவாமி அப்படின்னு. இப்பெல்லாம் போன் அப்படியே நிமித்திட்டு அப்படியே போறோம், போன் அப்படியே நிமித்திட்டு வரோம், அப்படியே போன் அப்படியே காட்டுறோம், முடிஞ்சு போச்சு. போன்லயே தீபாராதனை பார்த்துக்கிறோம், போன்லயே எல்லாம் பார்த்துக்கிறோம். என்னங்க, நம்ம என்ன பிறக்கும் போதே போனோடய பிறந்தோம்? கிடையாதுங்க. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை பார்க்கணும், தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கோவில்ல யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுவாமி, இந்த அரச மரம் இருக்கு, இது எப்படி நம்ம பிரதட்சணம் பண்ணலாம், இதை பிரதட்சணம் பண்றதுனால கல்யாணம் நமக்கு நடக்குமா, இது பிரதட்சணம் பண்றதுனால தோஷங்கள் விலகுமா, இதை பிரதட்சணம் பண்றதுனால நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டு அந்த மாதிரி எல்லாம் சுவாமி வழிபாடு பண்ணுங்க. அரச மரம் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியில பாலாபிஷேகம் பண்ணுங்க, இன்னும் சிறப்பு. அரச மரத்துல இருக்கக்கூடிய நாகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய நாகதோஷம் விலகும். நாகதோஷம், எப்பேற்பட்ட நாகதோஷம், தாரதோஷம், மாங்கல்ய தோஷம், எவ்வளவு தோஷங்கள் இருக்கு, பித்ரு தோஷம்,
இந்த தோஷங்கள் விலகணும்னு அந்த நாகரோட சேர்ந்து அந்த அரச மர பிரதட்சணம் அவ்வளவு அதி உன்னதமானது அரச மர பிரதட்சணம். நீங்க இந்த அமாவாசைக்கு நீங்க 108 பிரதட்சணம் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி விளக்கேத்தி வச்சு 3 அரச இலையை எடுத்து வச்சு அதுல 3 அகல் விளக்கு எடுத்து வச்சு விளக்கு ஏத்தி நீங்க 108 பிரதட்சணம் பண்ணுங்க. இந்த அமாவாசை நீங்க பண்ணுங்க. வர அமாவாசை உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. உங்களுக்கு நடக்குதா இல்லையா, நீங்க எதை நினைச்சு செய்றீங்கன்றத நீங்க பாருங்க. என் புள்ள சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேங்குதுங்க, வேணாம்னு சொல்லுதுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மனிதன் எவ்வளவு போராடணுமோ அவ்வளவு போராடிட்டு தான் இருக்கான். ஆனா வெளியில தெரிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டேங்கிறாங்க, மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிறாங்க. ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா, ஏதாவது செஞ்சா நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதனால அரச மர பிரதட்சணம் அப்படிங்கிறது விசேஷமானது. நான் இப்ப ஸ்லோகம் வேற சொல்லினேன். இந்த ஸ்லோகம் விசேஷமான ஒரு ஸ்லோகம். இந்த அரச மர பிரதட்சணம் பண்ணுங்க. 108 பிரதட்சணம், அதுக்கு கம்மியெல்லாம் பண்ணாது. சும்மா ஒரு ஃபேஷனுக்கு ஒரு 3 டைம்ஸ் சுத்துறது, ஃபேஷனுக்கு ஒரு 9 டைம்ஸ் சுத்துறதெல்லாம் கிடையாது. 108 பிரதட்சணம் பண்ணுங்க. அரச மரம்னு போனாலே 108 பிரதட்சணம் பண்ணுங்க. அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. வாழ்க்கையில அமோகமா இருக்கலாம். அந்த விநாயக பெருமானுடைய அந்த அரச மரத்துடைய பாக்கியத்தோட அமோகமா இருக்கலாம். சரிங்களா? சுபம்.